அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி. ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸில் டிபார்ட்மெண்ட் கோட்டா சிஆர்பிசி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிஆர்பிசியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று கிளாஸில் 25 செக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம 26 பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி செக்ஷன் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செக்ஷன் 2ல் என்னென்ன உட்பிரிவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உயர்நீதிமன்றம்னா என்ன, ஸோ இந்தியா அப்படின்னா என்ன, ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், கைது செய்யக்கூடிய குற்றம், கைது செய்வதற்கு அல்லாத குற்றம். ஸோ ஒரு கைது செய்வதற்கு அல்லாத ஒரு குற்றம் நமது காவல் நிலையத்தில் நம்ம பணிபுரிந்துட்டு இருக்கப்போ நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் மேட் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம முதல் தகவல் இருக்க என்ன பண்ணக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ சி காக்னிசபிள், எல் நான் காக்னிசபிள். நம்ம என்ன பண்ணணும், நீதிமன்றனுடைய அனுமதி பெற்று தான் நம்ம என்ன பண்ணணும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். அதே போல் பார்த்தோம்னா சம்மன் கேஸு, வாரண்ட் கேஸ், அழைப்பானை வழக்கு, ஸோ பிடிக்கட்டளை வழக்கு. ஸோ 2WA அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், பாதிக்கப்பட்டவர் விக்டிம். ஓகேவா? ஸோ சுட்டப்படுவது எப்படி பொருள் கொள்வது அப்படின்னா இதில் உள்ள வார்த்தைகளை நம்ம எப்படி பொருள் கொள்வது, பெருநகர நடுவர்னால் எப்படி பொருள் கொள்வது, நடுவர் அப்படின்னா எப்படி பொருள் கொள்வது, நிர்வாகத்துறை நடுவர், குற்றவியல் நடுவர், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதில் இந்த 6லேருந்து 25 பிரிவுகளை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ செக்ஷன் 6 பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற வகைகள், 7 பார்த்தோம்னா மண்டல பிரிவுகள், 8 பார்த்தோம்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா, 6 சொல்லுங்கள் நீதிமன்றங்களின் வகைகள், 7 மண்டல பிரிவுகள், 8 பெருநகர் பிரிவு, 9 பார்த்தோம்னா அமர்வு நீதிமன்றம். 9 என்னது, அமர்வு நீதிமன்றம், செஷன்ஸ் கோர்ட். ஸோ அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கீழே என்ன இருக்கும், கூடுதல் உதவி அமர்வு நீதிபதிகள் இருப்பாங்க. அடுத்து கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இருக்கும். ஸோ இதில் இல்லை பார்த்துங்க, அதாவது ஒரு 4 தலைப்பு பண்ணி ஞாபகம் வச்சுங்க. என்ன தலைப்பு அப்படின்னா அமர்வு நீதிமன்றம், ஸோ அமர்வு நீதிமன்றத்துடைய வட்டார வரம்பு, கீழ்ப்பட்டிருத்தல், கூடுதல் தலைமை. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். நீதிமன்றங்களை பொறுத்தளவுக்கு அமர்வு நீதிமன்றம் அது ஒரு தனி கேட்டகரி, சிம்பிளாக முடிச்சிருவாங்க. அமர்வு நீதிமன்றம், அடுத்தது உதவி அமர்வு நீதிபதிகள் கீழ்ப்பட்டிருத்தல், அதோட முடிச்சிட்டாங்க. அமர்வு நீதிபதி மன்றத்தை பொறுத்தவரை 2 பாயிண்ட் தான். இப்போ 11வது பாயிண்ட் எங்கே வருதுங்க, செக்ஷன் வராங்க, நீதித்துறை நடுவர்கள் நீதிமன்றம். இது ஒரு வகையான நீதிமன்றம். நீதித்துறை நடுவர்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றம், பெருநகர் நடுவர் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றம், நிர்வாகத்துறை நடுவர் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றம். 3 வகையான நீதிமன்றம் இருக்கா? இப்போ நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அதில் யார் தலைமை நீதித்துறை நடுவர், அடுத்தது சிறப்பு நீதித்துறை நடுவர். எல்லாமே நீதித்துறை நடுவர் நீதிமன்றம்னு வரும். ஃபஸ்ட்டு 11வது செக்ஷன் என்னது, நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். 12வது என்னது, தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். 13 என்னது, சிறப்பு நீதித்துறை நடுவர்கள். 14 பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறை நடுவருடைய வட்டார அதிகார வரம்பு, இவங்க எந்த அளவுக்கு ஜூரிடிஷன். 15 பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறை நடுவர்கள் கீழ்ப்பட்டிருத்தல். ஒரு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு வகை. அமர்வு நீதிமன்றம் பார்த்தோம், அமர்வு நீதிமன்றத்துக்கு உதவி அமர்வு நீதிபதிகள் கீழ்ப்பட்டிருத்தல், அதோட முடிச்சிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம், நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். அப்போ நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யார் இருப்பா, அடுத்த பிரிவு தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். அடுத்து என்ன இருப்பாங்க, யார் இருப்பா, 13 சிறப்பு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், 14 அவருடைய வட்டார அதிகார வரம்பு, 15 கீழ்ப்பட்டிருத்தல். இப்போ எப்படி நிர்வாகத்துறை நடுவர்களுக்கு வந்துச்சோ அதே போல் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெருநகர் நடுவர் நீதிமன்றத்துக்கு வரும். ஸோ பெருநகர் நடுவர் நீதிமன்றமும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றமும் கிட்டத்தட்ட சேம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருநகர் நடுவர் நீதிமன்றம்னு வருதா? அப்போ பெருநகர் நடுவர் நீதிமன்றத்தில் என்ன வரும், தலைமை பெருநகர் நடுவர் நீதிமன்றம்.
சிறப்பு பெருநகர் நடுவர் நீதிமன்றம். பெருநகர் நடுவர் நீதிமன்றத்துடைய வட்டார வரம்பு வருதான்னு பார்த்துப்போம். அடுத்து கீழ்பட்டிருத்தல், இவ்வளோ தான் வரும். ஸோ 17 பாருங்கள், எப்படி அங்கே நடுவர் நீதிமன்றம் சொன்னாங்களோ அதுமாதிரி பெருநகர் நடுவர் நீதிமன்றம். அடுத்து பெருநகர் தலைமை நடுவர். அடுத்து பெருநகர் சிறப்பு நடுவர்கள். போன வருஷம் கேட்ட கொஸ்டின் குறிச்சிங்க. பெருநகர் சிறப்பு நடுவர்கள் பற்றி விளக்கும் குற்ற விசாரணை முறை சட்ட பிரிவு எது அப்படின்னா பிரிவு 18. அடுத்து என்ன பாயிண்டாக இருக்கும்? கீழ்பட்டிருத்தல். இந்த பெருநகர் நடுவர் நீதிமன்றத்தில் மட்டும் வட்டார வரம்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து 20 நிர்வாகத்துறை நடுவர் நீதிமன்றம். இந்த நிர்வாகத்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சிறப்பு கிடையாது. யார் தான்? தலைமை. நிர்வாகத்துறை சிறப்பு இருக்காங்க, தலைமை கிடையாது. பெருநகரில் வட்டார வரம்பு இருக்காது, நிர்வாகத்துறை நடுவரில் தலைமை இருக்காது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நிர்வாகத்துறை நடுவரில் எப்படி, நடுவர் நீதிமன்றத்தில் எப்படி நடுவர் நீதிமன்றம்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு, அடுத்தது தலைமை நடுவர் நீதிமன்றம் சொல்லிட்டு ஒரு பிரிவு, சிறப்பு நடுவர் நீதிமன்றம் சொல்லிட்டு ஒரு பிரிவு, அவங்களுடைய வட்டார வரம்பு அப்படிங்கிறது ஒரு பிரிவு, கீழ்பட்டு இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவு இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் பெருநகர் நடுவர் நீதிமன்றத்துக்கும் ஒரு 4 பிரிவு வரும். அதில் என்ன வராது அப்படின்னா வட்டார வரம்பு வராது. நிர்வாகத்துறை நடுவர்லையும் ஒரு 4 பிரிவு வரும். இதில் என்ன வராது அப்படின்னா தலைமை வராது. மற்றபடி சிறப்பு, கீழ்பட்டிருத்தல், வட்டார வரம்பா, கீழ்பட்டிருத்தலா 3 வைக்கணும். நடுவர் நீதிமன்றம், பெருநகர் நடுவர் நீதிமன்றம், நிர்வாகத்துறை நடுவர் நீதிமன்றம். இதை இப்படி மனப்பாடம் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. இதை சிறப்பு நடுவர் நீதிமன்றம் அப்படிங்கிறது 3 இதுலேயும் இருக்கும். உதாரணத்தை பார்த்தோம்னா நிர்வாகத்துறை சிறப்பு நடுவர் 21, பெருநகர் சிறப்பு நடுவர்கள் 18, இதை ஞாபகம் வச்சுங்க. 13, 18, 21 இதெல்லாம் யார்? சிறப்பு நடுவர்கள். அது நீதித்துறை நடுவர்னா சேர்த்துக்கணும், சிறப்பு நீதித்துறை நடுவர். பெருநகர் நடுவர்னா சிறப்பு பெருநகர் நடுவர். நிர்வாகத்துறை நடுவர்னா சிறப்பு நிர்வாகத்துறை நடுவர். இதே போல் தலைமை, வட்டார வரம்பு இது மாதிரி செக்ஷன் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. இதுதான் கிட்டத்தட்ட 23 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ 24 நமக்கு தெரியும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், 25 தெரியும் அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸோ 25A தெரியும் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அவ்வளோதான். ஓகேவா? 25 APP, 25A டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரே நிமிஷம் இருங்க, PDF சார். ஸோ இனிமேல் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத்தியாயம் 3 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நீதிமன்றங்களின் அதிகாரம். பிரிவு 26 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குற்றங்கள் எந்தெந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கத்தக்கது. ஸோ வழக்குகளை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ JMல குறிப்பிட்ட வழக்கில் விசாரிப்பாங்க, செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு மாதிரியான வழக்கில் விசாரிப்பாங்க. மர்டர் கேஸை ஒரு JM கோர்ட்டில் விசாரிப்பாங்கன்னா விசாரிக்க மாட்டாங்க. இப்போ CC அப்படிங்கிறது காலண்டர் கேஸ், STC சம்மரி ட்ரையல் கேஸ். இந்த சம்மரி ட்ரையல் கேஸ்லாம் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா JM கோர்ட்டில் அவங்க கோர்ட்டு நம்பர் கொடுப்பாங்க. CC அப்படிங்கிறது செஷன்ஸ் கோர்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ இது தண்டனைகளை பொறுத்து ஒவ்வொரு நீதிமன்றமும் இந்த வழக்கில் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறப்ப எங்கே ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு என்ன வட்டார வரம்புல எந்த நீதிமன்றம் இருக்கோ அந்த நீதிமன்றம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோம். அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரிவு 26 செக்ஷன் CRPCயில் 26 என்ன சொல்லுது, எந்தெந்த நீதிமன்றங்கள் எந்தெந்த குற்றங்களை விசாரிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றம் எதுவும் உயர்நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம்,
வேறு எந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கத்தக்கதாக முதலாவது இணைப்பு பற்றி காட்டப்பட்டுள்ளதோ அந்த நீதிமன்றம் என்ன பண்ணலாம், விசாரணை செய்யலாம். உயர் நீதிமன்றம் விசாரிக்கும், அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கும். முதலாவது இணைப்பு பட்டியலில் எந்தெந்த நீதிமன்றம் விசாரிக்க அந்த என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம். ஆனால் சில ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. இப்போ SC ST ஆக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு PCR கோர்ட்டு தான் விசாரிக்கணும். ஓகேவா? அடுத்தது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்குது, மகிழா கோர்ட் இருக்குது, கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேறு எந்த சட்டத்தின் படியான குற்றம் எதுவும் இந்த நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தா அந்த நீதிமன்றத்தை தான் என்ன பண்ணணும், விசாரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இது பொதுவாக காமனாக சொல்கிறாங்க. மகிழா கோர்ட் அப்படின்னா பெண்கள் சம்பந்தமான குற்றங்கள், ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னா இளஞ்சிறார்கள் சம்பந்தமான குற்றங்கள், PCR அப்படின்னா SC ST ஆக்ட் சம்பந்தமான குற்றங்கள், இதுமாரி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிரிவு 27 இளம் குற்றவாளிகளை எந்த நீதிமன்றம் விசாரிக்கணும். இளம் குற்றவாளிகளை பொறுத்து நீதிமன்றங்களின் அதிகார வரம்பு. ஸோ 27 இந்த 27 பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 16 வயதுக்குட்பட்ட இளம் சிறார்களை யாராச்சும் குற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணுமா, நீதித்துறை தலைமை நடுவரின் நீதிமன்றம் தான் என்ன பண்ணணும், அந்த குற்றத்தை விசாரணை செய்யணும். JM கோர்ட் என்ன பண்ணக்கூடாது, அந்த குற்றத்தை விசாரணை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணணும், பயிற்சிக்கும் புனர்வாழ்வுக்கும் ஏற்பாடு செய்கின்ற வேறு எந்த சட்டத்தின்படியான சிறப்பாக அதிகாரம் பெற்ற நீதிமன்றம் என்ன பண்ணலாம், விசாரணை செய்யலாம். ஓகேவா? பிரிவு 27 இளங்குற்றவாளிகளை பொறுத்து நடைமுறை. அடுத்து 28 பாருங்கள், உயர் நீதிமன்றமும் அமர்வு நீதிபதிகளும் பிறப்பிக்கக்கூடிய தண்டனை என்ன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உயர் நீதிமன்றம் என்ன தண்டனை விதிக்கலாம், ஒரு அமர்வு நீதிமன்றம் என்ன தண்டனை விதிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உயர் நீதிமன்றம் சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த தண்டனை வேணாலும் விதிக்கலாம். மரண தண்டனை, எல்லா தண்டனை. ஒரு செஷன்ஸ் கோர்ட், அடிஷ்னல் செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிபதி, அமர்வு நீதிமன்றம், கூடுதல் அமர்வு நீதிமன்றம், இவங்க எந்த தண்டனை விதிக்கலாம் அப்படின்னா இவங்களும் சட்டத்தினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட எந்த தண்டனை விதிக்கலாம். ஆனால் இந்த நீதிமன்றம் விதிக்கக்கூடிய அந்த மரண தண்டனை உயர் நீதிமன்றத்தால் என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தலாகும், படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன அப்படின்னா 28 CRPC. புரியுதா உங்களுக்கு? ஒரு உதவி அமர்வு நீதிமன்றம் என்ன பண்ணலாம், மரண தண்டனை விதிக்க முடியாது, ஆயுள் தண்டனை விதிக்க முடியாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மரண தண்டனை விதிக்க முடியாது, ஆயுள் தண்டனை விதிக்க முடியாது, 10 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட காவல் தண்டனை என்ன பண்ண முடியாது. இதை தவிர இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, 10 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட காவல் தண்டனை தவிர அது கீழே என்ன பண்ணலாம், எந்த பனிஷ்மெண்ட்டும் யார் வழங்கலாம் அப்படின்னா ஒரு உதவி அமர்வு நீதிபதி. பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், நடுவர்கள் என்ன தண்டனை விதிக்கலாம். ஸோ 28 என்னது பார்த்தோம், உயர் நீதிமன்றமும் அமர்வு நீதிமன்றமும் விதிக்கக்கூடிய தண்டனை. 27 என்னது, இளம் சிறார்களை பொறுத்து, இளங்குற்றவாளிகளை பொறுத்து நீதிமன்றத்துடைய வரம்பு. 26 என்ன பார்த்தோம், குற்றங்கள் எந்த நீதிமன்றங்களால் விசாரிக்கத்தக்கன அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இயல் அத்தியாயம் 3 என்ன சொல்லுது, நீதிமன்றங்களின் அதிகாரம். இந்த 26 ஞாபகம் வச்சுருவாங்க, எந்த நீதிமன்றம் விசாரிக்கத்தக்கனது, இளங்குற்றவாளிகளை பொறுத்து அதிகார வரம்பு. 28 உயர்நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய தண்டனை. 29 நடுவர்கள் விதிக்கலாகும் தண்டனை. ஸோ 28 என்ன வந்துருச்சு, உதவி அமர்வு நீதிபதி பற்றி சொல்லிட்டாங்க. அப்போ 29 நீதித்துறை தலைமை நடுவர் அப்படிங்கிறவங்க முதல் வகுப்பு நடுவர் நீதிமன்றத்தில் கொஞ்சம் மேலே, அவங்க என்ன பண்ணலாம், மரண தண்டனை வழங்க முடியாது, ஆயுள் தண்டனை வழங்க முடியாது, 7 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட காவல் தண்டனை வழங்க முடியாது. கூடுதல் அமர்வு நீதிபதி பார்த்தோம்னா உதவி அமர்வு நீதிபதி, இவங்க என்ன பண்ணலாம், 10 ஆண்டு காலத்திற்கு மேற்படாத காவல் தண்டனை தவிர அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் வழங்கலாம்.
நடுவர்கள் 7 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணலாம், தண்டனை வழங்கலாம். ஜேஎம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஆண்டுகள் காலத்திற்கு மேற்படாத தண்டனை வழங்கலாம். அபராதம் என்ன பண்ணக்கூடாது, 10,000க்கு மேற்படாத அபராதம் விதிக்கலாம் அல்லது 2ஐயும் விதிக்கலாம். ஸோ ஜேஎம் முதல் வகுப்பு நடுவர். 2ஆம் வகுப்பு நடுவர் ஜேஎம் 2 ஓராண்டு காலத்துக்கு மேற்படாத காவல் தண்டனை 5,000 ரூபா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் பார்த்துங்க. ஸோ நமக்கு தெரியும் பெருநகர் தலைமை நடுவரும் நீதித்துறை தலைமை நடுவரும் ஈக்குவல் போஸ்ட். அதே போல் ஒரு பெருநகர் நடுவர் நீதிமன்றமும் முதல் வகுப்பு நடுவர் நீதிமன்றமும் ஈக்குவல் போஸ்ட். இப்போ சப்போஸ் கேட்குறாங்க பெருநகர் தலைமை நடுவர் நீதிமன்றம் எந்த வகையான தண்டனை விதிக்கலாம் அப்படின்னா 7 ஆண்டு வரை வழங்கலாம். ஏன் அப்படின்னா பெருநகர் தலைமை நடுவரும் நீதித்துறை தலைமை நடுவரும் ஈக்குவல் போஸ்ட். ஓகேவா, புரியுதா? 29. ஸோ 30 நமக்கு தெரியும் அபராதம் செலுத்தாமை காவல் தண்டனை. அபராதம் செலுத்தலை அப்படின்னா காவல் தண்டனை. நம்ம தண்டனைகள் வகைகள் பார்த்துருப்போம். என்ன தண்டனை பார்த்துருப்போம்? ஆயுள் தண்டனை பார்த்துருப்போம், கடுங்காவல் பார்த்துருப்போம், மெய்க்காவல் பார்த்துருப்போம். சிறை தண்டனை மட்டும் சில விதிக்கலாம், சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கலாம், அபராதம் மட்டும் விதிக்கலாம். அபராதம் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து தண்டிக்கக்கூடிய வழக்குகளில் அபராதம் செலுத்தாமைக்கு தண்டனை பார்த்துக்கலாம். ஸோ அபராதம் மட்டும் செலுத்த வேண்டிய வழக்குகளில் அபராதம் செலுத்தாமைக்கு சிறை தண்டனை பார்த்துருப்போம். ஸோ பிரிவு 30 என்ன சொல்லுது அப்படின்னா அபராதம் செலுத்த தவறினால் காவல் தண்டனை என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வழங்கலாம். ஐபிசி சொல்லுது. அந்த காவல் தண்டனை எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா மிகைப்பட்டதாக இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 4இல் 1 பங்கிற்கு மேற்படக்கூடாது. இப்போ 12 வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் அபராதம் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு 6 வருஷம் தண்டனை கொடுக்கக்கூடாது. 12ல் 4இல் 1 பங்கு 3 பங்கு அவ்வளோதான். பிரிவு 30. ஸோ 31 பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. ஒரே குற்றங்களுக்கு தண்டனை தீர்ப்பளிக்கும் பொழுது உள்ள தண்டனை பற்றி. அப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட குற்றங்களுக்கு ஒரே விசாரணையில் ஒருவருக்கு தண்டனை தீர்ப்பளிக்கும் பொழுது நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா சில விதிகளுக்கு உட்பட்டு அந்த 2 பாயிண்ட் இருக்கு. ஏக காலத்தில் அப்படின்னா 2த்துக்கும் சேர்த்து ஒரே ஜெயில இருக்கிறதா கழிச்சிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு குற்றத்துக்கு தண்டனை முடிஞ்ச பிறகு மற்றொரு குற்றத்துக்கு என்ன பண்ணலாம், தண்டனை அணிவிக்கலாம் சொல்லுவாங்க. கொலை செய்ததுக்கு 12 ஆண்டுகள், ரேப் செய்ததுக்கு 13 ஆண்டுகள், மொத்தம் 25 ஆண்டுகள். இந்த 25 ஆண்டுகளை ஏக காலத்தில் அனுபவிக்கலாம் அப்படின்னு வார்த்தை சொன்னால் மட்டும்தான் 2த்துக்கும் அந்த பனிஷ்மெண்ட் என்ன ஆகிடும், மேடவுட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக தான் என்ன பண்ணலாம், அந்த தண்டனை அணிவிச்சு ஆகணும். இதுக்கு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா பிரிவு 31 படி சிஆர்பிசி 31 படி நீதிமன்றத்தில் தானே இருக்குது அதிகாரம் இருக்குது. நீதிமன்றம் உத்தரவிடுகின்ற வரிசையில் ஒன்றை கழிந்த பின் மற்றொன்று தொடங்கலாம் அல்லது ஏக காலத்திற்கு அந்த தண்டனையை என்ன பண்ணலாம், உத்தரவிடலாம். ஓகேவா? நிறையா குற்றங்களுக்கு தண்டனை மொத்த தண்டனையாக இருக்கும் பொழுது அந்த தண்டனை மிகுதியாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அக்யூஸ்டுக்கு ஃபேவராக இருக்கிறது. ஸோ பாருங்கள், குற்றவாளியை விசாரணைக்காக ஒரு மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் இல்லை. என்ன அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. விசாரணை செய்யும் பொழுது பனிஷ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸிட் ஆகிறப்ப மேல்முறையீடு செய்கிறதுக்காக இவங்க என்ன பண்ண தேவையில்ல, வேறொரு நீதிமன்றத்துக்கு அந்த குற்றவாளியை விசாரணைக்கு அனுப்ப தேவை இல்லை. அடுத்து பாருங்கள், எந்த ஒரு கேஸ்லையும் 14 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காவல் தண்டனை என்ன பண்ணக்கூடாது, விதித்தல் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குற்றத்துக்கு நிறைய குற்றம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குற்றத்துக்கு இத்தனை வருஷம், இந்த குற்றத்துக்கு இத்தனை வருஷம் அப்படிங்க வந்து தண்டனை விதிப்பாங்க. ஒரு குற்றத்திற்கு 14 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காவல் தண்டனை என்ன பண்ணக்கூடாது, விதித்தலாகாது. ஏன்னா ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 14 ஆண்டுகள். நம்ம ஐபிஎஸ்சில் ஒரு பிரிவு என்ன பண்ணியிருக்கோம், 20 ஆண்டுகள்னு சொல்லிட்டு வரையிருக்கோம். ஸோ ஒரு செக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மொத்த தண்டனையானது தனியொரு குற்றத்திற்காக நீதிமன்றம் விதிக்க தகுதிப்பட்டுள்ள தண்டனையின் அளவிற்கு 2 மடங்கிற்கு என்ன பண்ணக்கூடாது, மேற்படுதல் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ 32 அதிகாரங்களை வழங்குகின்ற முறை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு அதிகாரங்களை வழங்குறத பற்றி தான் சொல்லியிருக்கு பிரிவு 32. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணும், மாநில அரசோட ஆலோசனை பண்ணி
சில ஆட்களுக்கு என்ன பண்ணோம், சிறப்பு வகையில் பெயர் குறிப்பிட்டோ பதவிகளை முன்னிட்டோ அவர்களுக்கு பதவி பெயர்கள் அடிப்படையில் என்ன பண்ணலாம், அதிகாரம் அளிக்கலாம். சில சூழ்நிலைகள் முடிக்கப்பட்டு அவங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுலேருந்து என்ன ஆகும், அது நடைமுறைக்கு வரும். இதை பற்றி சொல்கிறது பிரிவு 32. 33 என்ன சொல்லுது, அந்த நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு அதிகாரம் என்ன, ஈக்குவல் போஸ்ட் ஸ்பெஷல் ஜட்ஜு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜை ஒரு குறிப்பிட்ட வழக்குகளுக்காக நியமனம் செய்கிறாங்க அப்படின்னா அங்கே அவர் ஈக்குவல் போஸ்ட்டில் அந்த ஜட்ஜு என்ன அதிகாரம் கொண்டு இருக்காரோ அதே அதிகாரத்தை அவர் கொண்டிருக்கணும். இவ்வளோதான் விஷயம். பிரிவு 34 அந்த வேலை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த அதிகாரத்தை திரும்ப பெற்றுருவாங்க. 32 என்ன பண்ணலாம், நியமனம் செய்யலாம். 33 நியமனம் செய்கிறவர்கள் அதிகாரம். 34 திரும்ப பெறுறது. 35 நீதிபதிகள் மற்றும் நடுவர்களின் அதிகாரங்கள் பதவிகள் அவர்களை அடுத்து ஒருவர் செலுத்துகளை பற்றி. ப்ரொமோஷன் ஒரு நீதிபதி அல்லது நடுவரின் அதிகாரங்களையும் கடமைகளையும் பதவியில் அவரை அடுத்து ஒருவர் என்ன பண்ணலாம், செலுத்தவோ புரியவோ செய்யலாம். சப்போஸ் அவர் லீவில் போகிறாரு அப்படின்னா என்ன பண்ணலாம், அடிஷனல் சார்ஜ் பார்க்கலாம். கூடுதல் அது அமர்வு நீதிபதி ஒருவரின் பதவிக்கு அடுத்து வருவர் யார் என்பது ஐயம் இருந்தால் அந்த ஹையஸ்ட் போஸ்ட்டு தான். நடுவரின் ஒரு பதவிக்கு அடுத்து ஒரு யார் என்பது ஐயம் இருந்தால் சட்டத்தின்படி கட்டளையை பொறுத்த மட்டில் நடுவரின் பதவிக்கு அடுத்த ஒருவராக எந்த நடுவரை கொள்ளுதல் வேண்டும் என்பதை அந்தந்த நேர்வுக்கு ஏற்ப என்ன பண்ணலாம், நீதித்துறை தலைமை நடுவரோ மாவட்ட நடுவரோ எழுத்து மூலம் என்ன பண்ணலாம், உத்தரவை பிறப்பிக்கலாம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்க போகிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இளம் குற்றவாளிகளை பொறுத்து அதிகார வரம்பு, குற்றங்கள் எந்தெந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கத்தக்கது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உயர் நீதிமன்றம் என்ன தண்டனை விதிக்கலாம், அமர்வு நீதிமன்றம் எந்த தண்டனை விதிக்கலாம். இதுதான் நம்ம கொஷின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால லைவ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக பொறுமையாக செக்ஷன் 36 ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் 36 நம்ம வந்துடுவோம். சிஆர்பிஸில் கிட்டத்தட்ட ஒரு 200 செக்ஷன் வரைக்கும் 207 செக்ஷன் வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த 207 செக்ஷன்லேயே ஒரு 20 கேள்வி நம்ம எக்ஸாமில் வந்துடும். என்ன சொல்லணும் புரியுதா? டெஃபனேஷன்லேருந்து ஒரு கேள்வி வரும், இந்த பிரிவுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம 36 அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஏன்னா நம்ம டெஸ்ட்டுக்கு உரியது என்ன தான் 1லேருந்து 35 பிரிவுகள் வரைக்கும் தான். ஸோ அதை நம்ம கவர் பண்ணியாச்சு. டெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக எழுதுங்க, திரும்ப திரும்ப படிங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுங்க, கொஞ்சம் ஐடியா கீ பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்பர் தான் 32 என்ன, 33 என்ன, 34 என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஞாபகம் வரணும். ஓகே, சிறப்பு நடுவர்கள் எந்த இருந்தாங்க, சிறப்பு நீதித்துறை நடுவர்கள், சிறப்பு பெருநகர நடுவர்கள் எந்த செக்ஷனில் இருந்துச்சு. ஸோ 13, 18, 21 பார்த்தோம்ல. 13 என்ன, 18 என்ன, 21 என்ன, இப்படி திரும்ப திரும்ப படிக்கிறப்ப தான் நமக்கு என்ன ஆகும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியாக படிங்க. அடுத்த வகுப்பு நம்ம என்ன பண்ணுவோம், சந்திப்போம். அனைவருக்கும் வெற்றி வாழ்த்து நண்பர்களே. நன்றி, வணக்கம்.